ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கேஃபேட்டேரியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் vlog தான். பாருங்க யார் வந்திருக்காங்க பாருங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சரண்யா, பிரியா அவங்களோட சிஸ்டர். அண்ட் இந்த லொகேஷன்லாம் மாறி இருக்கேன்னு பாக்குறீங்களே, எப்படியா டவுட் கிளியர் ஆகு? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகு. கேட்க மாட்டீங்களா? அவங்க சென்னைக்கு பறந்து வந்திருக்காங்க. தீபாவளி செலிப்ரேஷன் சென்னையில அவங்க அம்மா வீட்டுல நடக்குது. அவங்களுக்கும் தீபாவளி சூப்பரா போகும்னு நினைக்கிறேன். என்னுடைய காஸ்டியூம் தான் தீபாவளி இது சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி உட்காரக்கூடாதுன்றது பாடம் நடத்தாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு பாத்தீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ட்ரெஸ் எப்படி பாருங்க. ஆல்ரெடி நான் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இதெல்லாம் வந்துட்டு நாங்க டி நகர்ல பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரி, நான் பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் அவங்க வந்து அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது. இது நான் இது லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. வேண்டுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லிங்க் மூலமா போயிட்டு. ஓகே ஃபைன். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோ இருக்க போகுதுன்னா, இது ஒரு மிகப்பெரிய vlog-ஆ இருக்க போகுது அண்ட் ஃபன் ஃபில்டு vlog-ஆ இருக்க போகுது. நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க, நாங்களும் நம்புறோம். அண்ட் இன்னைக்கு ஃபுல்லா பிரியா கேஃபிடேரியாக்கு நான் மட்டும்தான். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? சொல்லுங்க, அவங்களும் பண்ணுவாங்க. நானும் அங்கங்க நடுவில் எட்டி பார்த்து என்னுடைய வேலை தான் பண்ணுவேன். நிறைய ப்ளூ பர்சன் இவங்க ஆல்ரெடி ஒன் செகண்ட் இவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஜி தமிழ்ல பார்த்துருப்பீங்க. ஜி தமிழ் தேவதை கண்டேன் சீரியல்ல பார்த்துருப்பீங்க. சிஸ்டர் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சீரியல் வந்து இப்போ வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நீங்க வந்து ஜி தமிழ்ல இல்லை அனதர் வந்து சேனல்ல பார்ப்பீங்க சீக்கிரமாவே. முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஐ மீன் என்னோட சீரியலில் நான் சொல்கிறேன். பிரியா கேஃபிடேரியாவை ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட விலாகை கண்டினியூ பண்ணலாம். சொல்கிறோம், நான் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். கிராக்கர்ஸ் எல்லாம் கொளுத்திட்டு கண்டிப்பாக கொண்டு போய் வந்துட்டு வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா சில பல சம்பவங்கள் நடக்க வேண்டிய வாய்ப்புகள் 3Dலயே படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜ் சொல்லிட்டேடா. ஸோ நாங்கள் டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டோம். எங்கள் அக்கா பையன் காத்துட்டு இருக்கான். இதுக்கு மேலே நாங்கள் போகலன்னா எங்களுக்கு சம்மடி விடும். ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. இதுதான் என்னோட தீபாவளி ட்ரெஸ். இது பார்த்தீங்கன்னா நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஷாப்பிங் ஹால் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. அது லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலைன்னா அந்த லிங்க் மூலியமாக போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நான் போட்டிருக்க ஜுவல்லரி செட் பார்த்தீங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேண்டுற லிங்க் மூலியமாக போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட வியூ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு தீபாவளி வந்துட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலாக டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் பண்ணி காட்ட போகிறாங்க மிஸ்ஸஸ் பிரியா கேஃபிடேரியாவில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமான ஒரு விருந்து காத்துட்ருக்கு. என்னென்னா வந்துட்டு 2 kgs ஆஃப் சிக்கன் பிரியாணி பண்ணி காட்ட போகிறாங்க. அதுவும் தம் சிக்கன் பிரியாணி. அதனால் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு சுவையும் காரமும் கிடந்த ஒரு மிக்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பிரியாணி சாப்பிட ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். எப்போ பண்ணி தருவீங்க? இதோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆயில் வந்து 250 ml ஆட் பண்ணிக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆனவுடனே 1 by 1 ப்ராசஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு மெல்ட் ஆனால் போதும். இப்போ 5 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். 3 பட்டை, 3 லவங்கம், நட்சத்திர பட்டை ஒரு 3, ஜாதி பத்திரி ஒரு 3, மராட்டி மொக்கு ஒரு 3 போட்டு நம்ம கல்பாசி பார்த்தீங்கன்னா நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். கையிலே வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். நம்ம
இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது வந்து ஆயிலில் வந்து நல்லா மசாலா வந்து ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கணும். இறங்கினோடனே நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். 12 வெங்காயம் வந்து பிரியாணிக்கு கட் பண்ணவுள்ள நீட்டு வாக்கில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். கண்ணாடி மாதிரி பதம் வந்தோடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி பண்ணுறப்ப. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரண்டியில் வந்து நான் 5 டேபிள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா 10 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும்னா ஒரு 10 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். 1 கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 போடணும். நம்ம 2 கேஜிக்கு பண்ணுறனால 10 போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணி ஒரு 8 இல்லை 7 கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நல்லா பச்சை மிளகாவும் நல்லா வந்து வதங்கிடணும். வதங்கினோன்னா தக்காளி வந்து ஒரு 6 எடுத்து வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ நல்லா வதங்கிடும் ஈஸியாக. ரொம்ப நேரம் விடக்கூடாது, கொஞ்ச நேரம் தான் விடணும், கீழே எல்லாம் அடி பிடிச்சிரும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு அந்த தக்காளிலாம் வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கேஜ் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா தேவைப்படும். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா இது வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ கொத்தமல்லி புதினா போட்டு வதக்குறப்ப. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். பிரியாணி மசாலா வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா நல்லா வந்து எண்ணெயிலே ஃப்ரை ஆகிட்டு அந்த ஆனியனோட எண்ணெய் சுருண்டு வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்குது இதில். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு தயிரோடு சேர்ந்து நல்லா வந்துருச்சு மேலே. இப்போ சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தயிர் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டோன்னு. அப்போ தான் தயிரோட ஊறும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே வெந்து. இப்போ வந்து அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விடலாம். அப்போ வந்து சிக்கனில் வந்து மசாலா ஃபுல்லாக இறங்கிடும். பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்து மசாலா ஃபுல்லாக இறங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி அளந்திருக்கோம். அந்த டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டம்ளரில் தான் நம்ம அரிசி அளந்து எடுத்துருக்கோம். 9.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். 2 கிலோ ப்ளஸ் 250 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு ரேஷியோ கரெக்டாக இருக்கும் தண்ணி ஆட் பண்ணால். இப்போ ஆல்ரெடி நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சுனால கிரேவிக்கு இப்போ வந்து 12.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த தண்ணி வந்து கொதி வரணும். நல்லா கொதிச்சா மட்டும் தான் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண முடியும், இல்லை உடஞ்சி போயிடும். இப்போ இந்தளவுக்கு கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு தண்ணியும். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிலோ ப்ளஸ் 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 25% வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 250 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அது அப்படியே ஆட் பண்ணிட்டேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கிலோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 5 to 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து கொதி வந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் விட்டோன்னே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு கார்னர்லேருந்து தான் மிக்ஸ் பண்ணோம், எல்லாம் உடஞ்சிரும் அரிசி. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வரப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லிட் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ்லாம் வந்து 90% குக் ஆகி மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் 1/2 கிளாஸ்க்கு. நீங்கள் வேணால் சாஃப்ரானில் வந்து சாஃப்ரான் வந்து மில்கில் டிப் பண்ணி கூட அந்த 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா மேலே அந்த தண்ணி வச்சு விட்டுட்டோம்னா அந்த ஹீட்லேயே வந்து பேலன்ஸ் வந்து அரிசிலாம் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீழே அடி பிடிக்காமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு அரிசி. பாஸ்மதி ரைஸ் நீட்டாக. நம்மளோட சூப்பரான தம் சிக்கன் பிரியாணி வந்து தீபாவளி ஸ்பெஷல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு தீபாவளி ஸ்பெஷல் சொல்லிட்டு ஒரு ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த லிங்க் மூலிமா போய்க்கலாம். நீங்கள் நம்மளோட தம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் பண்ண போகிறோம். 1.5 லிட்டர் வந்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஜாமுன் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். பால் வந்து நல்லா திக்காகிடணும். 1.5 லிட்டர் வந்து 1 லிட்டர் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்ப லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து பன்னீர் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி மேலே போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்த பன்னீருமே அதில் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், பன்னீர் எல்லாமே மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி தண்ணி கீழே இறங்கினோன்னா ஊற்றி ஃபுல்லாக முடிச்ச உடனே தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கனால புளிப்பாக இருக்கும். 3 வாட்டி வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் பன்னீரை. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னீர் இப்படி தான் இருக்கும். பன்னீர் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. நல்லா ட்ரைன் பண்ணி விட்டுறோம். நீங்கள் எங்கன்னா கட்டி விட்டுட்டீங்கன்னா கூட தண்ணி எல்லாமே கீழே வந்துடும் இந்த அளவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் பிங்க் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி உருண்டை பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஷேப் வேணால் போட்டுக்கலாம். இது வந்து பன்னீர் ஜாமுன்னால நம்ம வந்து இந்த ஷேப்பில் தான் பண்ணோம். ரவுண்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவுமே வந்து ரவுண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிங்கன்னா கிராக்கர்ஸ் எல்லாமே விடாது. கிராக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கொதிக்க வைக்கிறப்ப வந்து ஓப்பன் ஆகிடும். ஷேப் எதுவும் வராது. இப்போ இந்த அளவுக்கு ஷேப் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில். 2 பிளேட் எனக்கு வந்தது. ஒரு பிளேட் மட்டும் உங்களுக்கு. இப்போ 250 கிராம் அளவுக்கு 1 கப் அளவுக்கு வருது. இது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 இல்லை 2.5 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் வந்து ஷேப்ஸ் எல்லாமே போட்டு அதில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த சுகர் பாகிலே தான், பாகு மாதிரி இருக்கக்கூடாது. தண்ணி ஜஸ்ட் அந்த சுகர் தண்ணியிலே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லையும் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் முடிஞ்சோன்னு தான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்கிறப்ப ஆட் பண்ணக்கூடாது. நம்மளோட பன்னீர் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபன் ஃபில் வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.